ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபி டீம் எந்தெந்த பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்னு சொல்லி பிரித்து யாரை எந்தெந்த இடத்துலலாம் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஆர்சிபி அப்படின்னு எடுக்கும்போது கேஎல் ராகுல் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கேஎல் ராகுல் எல்எஸ்ஜியிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அதனால் கேஎல் ராகுல் எல்எஸ்ஜியில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது அவர் எல்எஸ்ஜியில் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கே தவிர வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட தெரியலை. அதனால் இந்த இடத்துல நம்ம கேஎல் ராகுல்கிட்ட இருந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம மூவ் பண்ணுறது தான் நல்லது. அடுத்து அந்த ஒரு இடத்துல யார் வரணும் அப்படின்னா கேஎஸ் பரத்தை நான் சொல்கிறேன். கேஎஸ் பரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஒரு மேட்ச் வினராக அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. கன்சிஸ்டன்ட் மேட்ச் வினராக இல்லைனாலும் ஒரு மேட்ச் வேறு லெவலில் 6 எல்லாம் அடித்து ஜெயிச்செல்லாம் கொடுத்துருக்காரு. செலிப்ரேஷன்லாம் நம்ம இன்னும் மறந்துருக்க மாட்டோம். அதனால் எனக்கு ஒரு கீப்பர் கம் ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா கேஎஸ் பரத் சிறந்த ஒரு பிளேயராக இருப்பார். ஆல்ரெடி ஆர்சிபி அவரை ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டிகேவோட இடத்துல கண்டிப்பாக ஆடுறதுக்கு தரமான ஒரு பிளேயராக ரெடியாக நம்ம கேஎஸ் பரத் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்கிறதுனால கேஎல் ராகுல் மாதிரியே அவருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு எபிலிட்டி இருக்குது. இல்லை எனக்கு ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் தான் வேணும்னா ஃபிலிப் சால்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆரை வேறு லெவலில் அந்த இடத்துல தட்டி தூக்கிட்டு போன ஒரு பிளேயர் அப்படின்னா அந்த இடத்துல அது கண்டிப்பாக ஃபிலிப் சால்ட்டோட அந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக்கிங் பேட்டிங்க்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர் அடி வெர்சஸ் அடி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைனல் எதிர்பார்த்தோம். ஏன்னா லீக் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தது. டிராவிஸ் ஹெட் எஸ்ஆர்ஹெச்சுக்காக போட்டு வெளுப்பார் அப்படின்னா இங்கே கேகேஆருக்காக ஃபிலிப் சால்ட் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருப்பார். ஈவன் அவருடைய ஸ்டம்பிங்லேருந்து எல்லாமே செம மாசாக போயிட்டுருக்கும். அதனால் இந்த தடவை என்னன்னாலும் ஆர்டிஎம் அப்படிங்கிறத வச்சு கேகேஆர் ஃபிலிப் சால்ட்டை ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் ஆர்சிபியோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பிட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இடத்துல நம்மளுடைய ஃபிலிப் சால்ட் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா இது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன துணில் போட்டு நம்ம ஒரு சுறாமீனையே இழுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஒரு ஃபிலிப் சால்ட் டு ஆர்சிபி அப்படிங்கிற இந்த ஒரு கனெக்ஷன். இதை எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேட்ஸ்மேன் நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் ஒரு தரமான பிளேயர் நமக்கு தெரியும். இன்னொன்று அவர்கிட்ட இருக்கிற ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா நிதிஷ் ராணா ஒரு பார்ட் டைமர். அவர் ஓவரும் போடுவார். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அன்றைக்கி டே அவரோடது இருந்தது அப்படின்னா 4 ஓவரை கூட போட்டு முடியக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவில் அது முடியும். ஆல்ரெடி நம்மளுடைய நிதிஷ் ராணா அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. பட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குரூஷியலான ஒரு மேட்சஸ்லலாம் அவரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் எப்போயாவது தான் ஓவர் போடுவார். அது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிதிஷ் ராணா பண்ணியிருக்கார். நல்ல டார்கெட்டாக இருப்பார் பேட்டிங்கில். ஆல்ரவுண்டர்ஸுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபியோட ஃபார்மர் பிளேயரான சிவம் தூபே கண்டிப்பாக சிஎஸ்கே சிவம் தூபேவை ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. பட் எந்த லெவலுக்கு போய் சிவம் தூபேவை ஆர்டிஎம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஃபாஃப் டு பிளஸஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே ஃபாஃப் டு பிளஸஸை விட்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய தொகைலாம் கிடையாது. அந்த லெவலில் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி சரி ஓகே ஃபாஃபில் விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கூட இல்லை, ஒரு 6.5 கோடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குலாம் சிஎஸ்கே அந்த மாதிரி விட்டுட்டு போனாங்க. அதனால் சிவம் தூபே இன்னும் இதுக்கு எதிர்விலக்கு கிடையாது. அதனால் ஆர்சிபிக்கு சிவம் தூபே இந்த இடத்துல நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா ஃபாஃபே விட்டுட்டாங்க அப்படின்னா சிவம் தூபேவெல்லாம் கண்டிப்பாக அவங்க விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையா தடவை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சிவம் தூபேவை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சாமி வேறு லெவலில் இப்போ ஃபினிஷிங்லாம் நல்ல ஃபார்மில் இருக்காப்புல. அந்த ஃபார்ம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாருனாலே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. கண்டிப்பாக இவருக்கு 2 ஆர்டிஎம் இருந்ததுன்னா இந்த ஒரு இடத்துக்குள்ளே நிதிஷ்குமார் ரெட்டி கொண்டு வர தேவையில்ல. பட் ஆனால் இன்னுமே 2 ஆர்டிஎம்மா 1 ஆர்டிஎம்மா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. 1 ஆர்டிஎம் அப்படின்னா கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டிக்கெலாம் ஆர்டிஎம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பிரைமரி பிளேயர்ஸ் அந்த லெவலில் இருக்காங்க. நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்து வச்சு பார்த்தாலே நீங்கள் எல்லாத்தையுமே ஆர்டிஎம் பண்ணுற லெவலுக்கு தான் அந்த டீமே அங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக ஆர்சிபி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போட்டு கொடுப்பாரு. நீட்டாக பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஆங்கர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அட்டாக்கிங் ஆடுறதா
இருந்தாலும் சரி ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஆடி கொடுத்துருவார். அதுதான் வந்து இந்த இடத்துல மெயினாக வந்து நிதிஷ்குமார் ரெட்டிகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஒரு ஃப்ளாலஸ் அப்ரோச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மேக்ஸ்வெல் வந்துட்டு ஆர்சிபியிலேருந்து வெளியே போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஈவன் அவர் வந்து ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதில் எடுத்து வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய பென் ஸ்டோக்ஸோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஒப்பீனியனெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து அவர் ஆர்சிபிக்கு வரலாம். ஸோ மேக்ஸ்வெல் இடத்துல பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரலாம். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இப்போது ராணாவையும் எடுத்து நம்மளால் வந்து பென் ஸ்டோக்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா ராணா வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவார், அசிஸ்ட் பண்ணிடுவார். பென் ஸ்டோக்ஸ் வந்து ஃபினிஷிங்கை பார்த்துக்குவார். அவர்கிட்ட இருந்து நம்மளால் 4 ஓவர் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அது பேஸ்ட் ஆன் ஆக்ஷன் ஒர்க், அவங்களோட பெஞ்ச் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஒரு மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த விஷயம் இருக்குது. ஸோ பவுலர்ஸ் அப்படிங்கன்னு போகும்போது ஃபஸ்ட் பவுலராக நான் கொண்டு வந்திருக்கிறது நட்டு. ஸோ நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு ஸோ அந்த ஒரு பவுலிங் க்ரூ அப்படிங்கிறதுல வந்து ஒன் ஆஃப் தி ஜெம் தான். பட் ஆனால் மெகா ஆக்ஷன் யாருக்குமே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து நட்டு கண்டிப்பாக வந்து ஒரு புது டீமுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நட்டுவை வேறு லெவலில் வந்து சிராஜோட காம்பினேஷனுக்காக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்போது நட்டுவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கம்பேக் அப்படிங்கிறதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன். ஸோ இப்போ சேலமில் நம்மளுடைய நட்டு இருக்கிறாரு. ஸோ பெரிய லெவலில் அவருக்கு இன்டர்நேஷ்னல் வாய்ப்பும் இப்போ கிடைக்கிறதில்ல. சொல்லலாம் அதையும் ஒரு ரீசனாக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட ஃபார்மர் பிளேயர் இப்போ பஞ்சாப் கிங்ஸில் கலக்கிட்டு இருக்கிற பிளேயர் தான் ஹர்ஷல் பட்டேல். பர்பிள் கேப் அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு வந்தார். ஸோ நம்மளோட ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்காக அவரோட ஃபார்மே முரட்டுத்தனமாக இருந்தது. ஸோ எதுக்கு தான் ஆர்சிபி ஹர்ஷல் பட்டேலை விட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியாமல் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். என்ன தான் வந்து ரன்ஸ் விட்டு கொடுத்தாலும் க்ரூஷியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். அது ஒரு மெயினான விஷயம். ஸோ அதனால் மறுபடியும் அவரை டார்கெட் பண்ண இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பின் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடம் ஜாம்பா இவரும் ஆர்சிபிக்காக விளையாடி இருக்கிறாரு. ஆடம் ஜாம்பாவை டார்கெட் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து செம்மையாக இருக்கும். அதே நேரம் பேஸில் வந்து எனக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற விஷயம்னா மார்க்குட் மாதிரியான பிளேயர்லாம் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு செம்ம ஒரு சாலிடான ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ பவுலிங் அப்படின்னு வரும்போது இன்னுமே வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரியான கோர் சைடில் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு சில பிளேயர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 3 பிளேயர்ஸை இந்த ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். முகேஷ் குமார், மார்க்குட் அண்ட் ராகுல் சக்கர். முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. கலிலும் முகேஷும் சேர்ந்து டெல்லியோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பேஸ் அட்டாக செமையாக வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்பின் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய இவர் பார்த்துக்கிட்டாலும் குல்தீப் பார்த்துக்கிட்டாலும் முகேஷ் குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆர்டிஎம்முக்குலாம் வந்து டிசி கிட்ட பிளேயர்ஸோட கணக்கு நிறையா இருக்கிறதுனால முகேஷ் குமாரால் ஆக்ஷனில் தான் திருப்பி எடுக்கணும். ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி நம்மளுடைய ஆர்சிபி கொக்கி போட்டாங்கன்னா முகேஷ் குமார் ஈஸியாக எடுக்கலாம். மார்க்குட்டும் அதே தான். ஸோ நம்மளுடைய ராகுல் சாகரும் அதே தான். ஸோ ஆர்சிபி என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் நாளே ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைய வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேனல் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.